கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 5 அதிகாரங்களை முடித்து 6வது அதிகாரத்துக்குள்ளாக நாம் இன்று நுழைந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த 6ஆம் அதிகாரத்துடைய வசனங்களோடு கூட நாம் அதை புரிந்து கொள்ளும்படி தேவன் நம்மளோடு கூட பேசுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த 6ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நாம் அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியிலே படித்தோம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆதாமிற்கும் இயேசுவிற்குமான பெரிய வித்தியாசத்தை 5ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் மிக தெளிவாக நமக்கு தெரிவித்திருந்தது. உலகத்தில் மனிதன் பாவம் எது என்று தெரியாமலே பாவம் செய்து கொண்டு வந்தான். நியாயப்பிரமாணம் வந்தபோது பாவம் எது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியது. தான் இதுவரை செய்து வந்த எல்லாம் அப்பொழுது அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? பாவமாக மனிதனுக்கு எண்ணப்பட்டது. மனிதனுடைய பாவங்கள் பெருகினபடியால் தேவனுடைய கிருபையும் பெருகினது என்று பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தின் மீறுதலினாலே பாவம் பெருகினது. பாவம் பெருகின இடத்திலே தேவனுடைய கிருபை என்ன செய்தது? பெருகிற்று என்று சொல்லி பவுல் அங்கே நமக்கு விளக்கி அந்த வசனத்திலே சொல்லுவதை பார்த்தோம். இப்பொழுது 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா கூடாதே என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டு அதற்கு அடுத்து கூடாது என்ற பதிலையும் அவர் சொல்லுகிறார். நாம் நம்மிடத்திலே பாவம் பெருகும்போது கிருபையும் பெருகும் என்று இன்றும் தவறாக புரிந்து கொண்டிருப்பவர்களும் உண்டு. பாவம் செய்தால் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம், பாவம் செய்வது தவறல்ல என்று நினைக்கிற ஒரு சிறு கூட்டமும் உண்டு. பிரியமானவர்களே, இந்த தவறான எண்ணம் பவுலுடைய காலத்திலேயும் இருந்தது. பவுலே அப்படி போதிக்கிறார் என்று அவரை பற்றி தூற்றிக்கொண்டிருந்த ஒரு கூட்டமும் அந்த காலத்திலே இருந்தது என்பதை பவுலே சொல்லுகிறார். அதாவது கிருபை பெருகும்படி பாவம் செய்யலாமா என்று பவுல் போதிக்கிறார் என்று அந்த காலத்திலே பவுல் மேல் குற்றம் சாட்டப்பட்டது. இதை பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இதை பற்றி சொல்லுவதை நாம் பார்த்தோம். இப்போதும் அந்த வசனத்தை பார்ப்போம். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்களே. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாய் இருக்குமே என்று சொல்லி பவுல் அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். அதாவது தீமையான பாவம் செய்தால் நன்மையான கிருபை வரும் என்று நாங்கள் போதிக்கவில்லை. அப்படி போதித்தால் எங்கள் மேல் வரும் ஆக்கினை தண்டனை எங்களுக்கு நியாய தீர்ப்பு போல இருக்குமே என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் அப்படி சொல்லவில்லை என்பதை பவுல் ஆணித்தரமாக மறுத்து அந்த வசனத்தை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தை பார்ப்போம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்கிற ஒரு கேள்விக்குறியை ஓடு கூட இந்த வசனத்தை பவுல் முடித்திருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கிருபை பெருக வேண்டும் என்று தொடர்ந்து பாவத்தில் வாழக்கூடாது என்று பவுல் புத்தகத்திலே விளக்குகிறார். நாம் பாவத்திற்கு மரித்தவர்கள், அதாவது பாவத்திற்கு இறந்தவர்கள். எனவே பாவத்தின் பழைய சுபாவத்திற்கு நாம் அடிமைகளாக இனி நாம் இருக்க முடியாது. இதற்கு இன்னொரு வசனத்தை கூட பார்ப்போம். 1 யோவான் 3:9 பார்ப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது,
அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். ஆகவே தேவனை அறிந்து தேவனிடத்திலே பாவ அறிக்கை செய்து ரட்சிப்பை பெற்ற ஒருவன் மீண்டும் பாவம் செய்ய மாட்டான் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அது இன்னொரு வசனத்தை கூட பார்ப்போம். கொலோசியர் 3:3 பார்ப்போம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நாம் பாவத்துக்கு மரித்ததனாலே நம்முடைய ஜீவன் என்ன செய்கிறது? கிறிஸ்துவுடனே கூட அவருடைய ஜீவனுக்குள்ளாக நாம் மறைந்திருக்கிறது என்று சொல்லி கொலோசியருக்கு எழுதும்போது பவுல் குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 2:24 கூட நாம் பார்ப்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்லி பேதுரு சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் என்று சொன்னால், நாம் பாவத்துக்கு மரித்த நாம் அதிலே ஒருபோதும் இனி பிழைத்திருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், நாம் பாவத்துக்கு மரித்து விட்டோம். இப்பொழுது கிறிஸ்துவனுடைய கூட நாம் பாவத்தில் அடக்கம் செய்யப்பட்டு நீதிக்காக பிழைத்திருக்கிறோம். பாவத்திற்கு மரித்த இனி நாம் பாவத்தில் பிழைத்திருக்கவே முடியாது. அப்படி பாவத்தில் இருந்தால் நாம் கிறிஸ்துவ உடையவர்கள் அல்லவே என்று பவுல் மிகவும் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி நாம் 2 வசனங்களை மேற்கோள் காட்டி அதை நாம் தியானித்தோம். 3வது வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பவுல் அநேக கேள்விகளையே வசனத்திலே கேள்விகளாகவே கேட்டுக்கொண்டே வந்து அதை அவர் விளக்க முற்படுகிறார். விசுவாசிகள் கிறிஸ்துவுடனே இணைக்கப்படுவதையும் அவருடைய மரணத்தில் பங்கடைவதையும் இதன் மூலம் பாவத்திற்கு மரித்து புதிய வாழ்க்கைக்குள் நுழைவதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. கிறிஸ்துவின் மகிமையினாலே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிய ஜீவனில் நடப்பதற்காக ஞானஸ்நானத்தினாலே மரணத்துக்குள் அவருடன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் அவருடைய மரணத்தை போன்ற ஒரு மரணத்தாலே நாமும் அவருடன் ஐக்கியப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலை போன்ற ஒரு உயிர்த்தெழுதலினாலே நாம் நிச்சயமாக அவரோடு கூட என்ன செய்ய போகிறோம்? ஐக்கியப்படுவோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நம்முடைய பாவ சரீரம் அழிக்கப்பட்டு நாம் இனி பாவத்திற்கு அடிமைகளாக இராதபடிக்கு நமது பழைய சுவாவம் அவருடனே சிலுவையில் அறையப்பட்டது. யாருடனே? கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் மரித்தவன் பாவத்திலிருந்து விடுதலையாகிறான். ஒருவன் பாவத்திற்கு மரித்தானால் அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவனுக்கு என்ன கிடைக்கிறது? பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவான சரீரமாகிய சபையிலே நாம் இப்போது சேர்க்கப்பட்டு விட்டோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவெல்லாம் அவன் புதியவனாக இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நம்முடைய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் 4வது வசனத்தை வாசிப்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவ கூட அடக்க பண்ணப்பட்டோம் என்று சொல்லி இங்கே பவுல் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது விசுவாசிகள் கிறிஸ்துவுடன் ஞானஸ்நானத்தில் அடக்கம் செய்யப்படுவதையும் அவருடைய உயிர்த்தெழுதலை போல வாழ்வின் புதுமையில் புதிய மனிதர்களாக நடப்பதையும் குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. இதற்கு ஆதாரமாக கொலோசியர் 2:12 வாசிப்போம். ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார். ஆகவே நாம் ஞானஸ்நானத்தில் என்ன செய்ய அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம்.
இப்பொழுது தேவனுடைய செயலினாலே நாம் விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்திருக்கிறோம் என்று சொல்லி பவுல் இங்கு விளக்குவதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட பார்ப்போம். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அது ஒவ்வொரு விசுவாசியும் அப்படித்தான். கிறிஸ்துவுடைய நாம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டோம், ஆயினும் பிழைத்திருப்பது இனி நாம் அல்ல, கிறிஸ்துவே நமக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்போது 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு இணைந்திருப்பதால் அவரது உயிர்த்தெழுதலோடும் இணைந்திருப்பார்கள் என்பதை இந்த வசனம் என்ன சொல்லுது, நமக்கு உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் ஞானஸ்தானம் பெற்று அவருடன் ஒன்றாகிறோம், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார், பிதாவுடனே ஐக்கியம் மீண்டும் நிலைநாட்டப்படுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவும் பரலோகத்தின் நித்திய வாழ்விற்கு பங்காளிகளாகிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியத்தில் இணைக்கப்படுகிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கலாத்தியர் 2:20 சொன்னதைப் போல, கிறிஸ்துவனு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இனி நாம் அல்ல, கிறிஸ்துவே நமக்குள் பிழைத்திருக்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பவுல் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். பழைய சுபாவம் மரணிக்கப்படுதல். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது நம்முடைய பழைய சுபாவம் என்ன செய்தது, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அது மறைந்து போனது, அது மரித்து போனது. பாவத்திற்கு அடிமையாகாமை, இனி நாம் பாவத்திற்கு அடிமைகளாக வாழாமல் இனி பாவத்தின் பிடியிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஆகவே இனி நாம் பாவத்திற்கு அடிமை உள்ளவர்கள் அல்ல என்று பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தை பாருங்கள். மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று சொல்லி பவுல் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். ஒரு குற்றவாளி மரண தண்டையை அனுபவித்து விட்டால் அதற்கு பிறகு அவனை அந்த குற்றத்திற்கு சட்டத்தால் தண்டிக்க முடியாது. அதுபோல விசுவாசி பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டு விட்டார், அதாவது பாவத்திற்கு மரித்து விட்டார். இனி பாவம் என்ன செய்கிறதில்லை, அவனை ஆண்டு கொள்வதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 8வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இதன் பொருள், நம்முடைய பழைய பாவ சுவாதத்தை சிலுவையிலே கிறிஸ்துவோடு அறைந்து மறிக்க செய்தல், அதாவது அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே புதிய வாழ்க்கையும் நித்திய ஜீவனையும் அவரோடு பெற்றுக்கொள்வோம் என்பதன் பொருளாகும். இதற்கு ஒரு மேற்கோளாக ஒரு வசனத்தை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2:11. இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்ய போறோம், பிழைத்தும் இருப்போம். இந்த நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். கொலோசியர் 3:4. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பாவத்திற்கு மரித்து விட்டோம், நம்முடைய பாவங்கள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. இனி நாம் அல்ல, நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவே நாம் இருக்கிறோம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த 8வது வசனத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த இதனுடைய 2வது பகுதியில் 9வது வசனத்தில் தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின் மூலம்
அந்த வேதத்தை அறிந்து கொள்ளவும் நமக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி.